ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ளைனா டெய்லர்லேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரீன் வித் பிங்க் சாரீக்கு ஒரு ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், சாரீ இது தான். ரொம்ப சூப்பராகவே நல்லாவே இருக்குது. சாரீக்கு வந்து கொஞ்சம் அடித்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அடித்து வச்சு ரெடியாக இருக்குது. பிங்க் கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமருக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சாரீ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கடையில் நிறையா வீடியோ டெய்லியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும் எனக்கு ஆசை தான். ஆனால் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. கடையில் கஸ்டமர் வந்துக்கிட்டு இருப்பாங்க, ட்ரைனிங் பிள்ளைங்க இருப்பாங்க, தைக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. ஏதாவது என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லி தான் ஆகணும், நான் ஏதாவது ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குங்கிறனால தான் என்னால் சரியாக வீடியோ எடுத்து போட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். இதில் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் 1, 2 அந்த மாதிரி முக்கியமான விஷயம் தாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஜாயின் பண்ணி தைக்கிறதாங்க. கிளாத் இருந்து ஜாயின் பண்ணால் நமக்கு தெரியாது. கிளாத்தே இல்லாமல் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நமக்கு கஷ்டங்க. அதுவும் பாடி சைஸு 38, 39ங்கும்போது சாரீ கிளாத்லேயே கரெக்டாக நம்மளால் தைக்க முடியாது. இந்த மாதிரி பஃப் ஸ்லீவுக்கு சுத்தமாக நமக்கு கிளாத்து பத்தாது. அதுலேயே வந்து 2 ஸ்லீவுக்கு 2 சைட்லேயுமே நான் வந்து ஒட்டு வச்சு தான் ஜாயின் பண்ணி தான் தைச்சிருக்கேன். ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க, ஸ்டோன் கேட்டிருந்தாங்க, வித் லேஸ் க்ரீன் கலர் கேட்டிருந்தாங்க. எல்லாமே அதில் நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரிஜினல் பட்டு சாரீ இல்லை இந்த மாதிரி சாரீக்கெலாம் இந்த மாதிரி எல்லோ கலர் காமிக்கிற பாருங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நாங்கள் அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஆனால் இதில் கட் பண்ணி தூக்கி போட்டோன்னா வேறு கிளாத்து இல்லை வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் அதை வந்து மேக்ஸிமம் ரைட் சைடு வைக்காம லெஃப்ட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். நீங்களும் அதே போல் ஃபாலோ பண்ணுங்கள். வந்து ரைட் சைடு வச்சு நமக்கு தெரியும், அதனால் லெஃப்ட் சைடு வைங்க. ரொம்ப இது முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.